இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் மசாலா ரெடி பண்ணிட்டு, கோதுமை மாவுக்கு பதிலா அரிசி மாவு வச்சு தான் சப்பாத்தி ரெடி பண்ண போறேன். முட்டைய வேக வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்துல கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மாவு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கோங்க. நான் ஷேப் வரதுக்காக கப்பால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே சைட் பை சைடா முட்டை மசாலா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லாம் சமையல் கட்டு பக்கமே போனதில்ல. சமையல் கட்டுனா என்னான்னு கேட்கிற அளவுக்கு இருந்திருப்போம். ஆனா இப்போ கிச்சனை விட்டு நவுறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்மளுக்கு பிடிச்சத என்னைக்காவது சமைச்சு சாப்பிட்டுருப்போமா? கண்டிப்பா இல்லவே இல்ல. இப்படித்தானே நம்ம அம்மாவும் நம்மளுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பதான் அம்மாவோட கஷ்டம்லாம் நம்மளுக்கு புரியுது. அப்படியே சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. எக் மசாலா ரெடி பண்ணி சூப்பரா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.